Hi, this is Archana from Property Life. இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம எங்க வந்திருக்கோம்னா நவீன்ஸ் டெவலப் பண்ணிருக்க செடா ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்வுட் டவர்ஸ்ல ஃபேஸ் 3 செடாரோடைய மாடல் ஹவுஸ் பார்க்க போறோம். ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டோர் நம்ம பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஃபார் சேஃப்டி லாக் பர்பஸ். ஸோ அதில் என்னென்னலாம் வரும்னா கீ ஆக்சஸ், பின், சென்சார், ஆக்சஸ் கார்டு, இது எல்லாம் மூலியமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் லிவிங். ஸோ பேசிக்லி பார்த்தீங்க அப்படின்னா 913 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 3BH LKன்னு சொல்லுவாங்க. இது 3BH LKங்கிறது மீனிங் என்னன்னா 3 பெட்ரூம் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அது 3BH LKன்னு நம்ம சொல்றது இது. அண்ட் ஃப்ரம் லிவிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லிவிங் செப்பரேட்டாக இருக்கும், டைனிங் செப்பரேட், லான்ச் செப்பரேட். அண்ட் அது இல்லாமல் 3 பெட்ரூம்ஸ் வந்துடும். 2 அட்டாச்சு ஒரு காமன் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ் நம்ம இங்கே வந்து ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வீட்டுக்குள்ளேயும் கொடுக்குறோம். பொதுவாக ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து நம்ம லாபியில், காமன் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் கொடுத்து பார்த்துருப்போம். பட் இங்கே நவீன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளேயுமே எல்லா ரூம்ஸ் அண்ட் லிவிங்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ பால்கனி பார்த்தீங்கன்னா 16 ஃபீட் வைட் பால்கனி. ஸோ இந்த சைஸில் பெருசாக நம்ம வேற எங்கேயுமே எதுலையும் பார்த்துருக்க முடியாது. ஸோ ஒரே பால்கனி நம்ம கொடுத்துருக்கோம் வித் 16 ஃபீட் வைட் பால்கனியா. ஸோ திஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட். ஸோ நான் சொன்ன மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பொதுவாகவே நம்ம பெட்ரூம்ஸில் வந்து 2 ஃபீட் நீஷோட இந்த வார்ட்ரோப் ஸ்பேஸ் நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10x10 ரூம் இருக்கும் அப்படின்னா வால் இங்கே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வார்ட்ரோபுக்கு அனதர் 2 ஃபீட் உங்களுக்கு போகும். ஸோ நம்ம எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா நவீன்ஸில் இந்த வார்ட்ரோப் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃபீட் நீட்டில் கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வாக் ஸ்பேஸ் நல்லா இருக்கும், ஆக்சஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹியர் கம்ஸ் வித் இது வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் வந்துடும். அது இல்லாமல் கிச்சன் அண்ட் டைனிங் உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். ஸோ கிச்சன் வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இன்டீரியரில். ஸோ எல் கவுண்டர் வேணும்னா எல் கவுண்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யூ ஷேப் கவுண்டர் வேணும்னா யூ ஷேப், ஐலண்ட் கவுண்டர் வேணும்னா ஐலண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் ஷேப்ஸ் நம்ம வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம். அண்ட் டைனிங் செப்பரேட்டாக உங்களுக்கு இருக்கும். இதுதான் நான் சொன்ன லான்ச் ஸ்பேஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா 3BHK-யோட 4BHK-ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்னொரு லான்ச் வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபர்பஸ் ரூமாக இருக்கும். எதர் இது வந்து ஸ்டடி ரூம், லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு, இல்லை ஒரு பிளே ஏரியாவுக்கு, அதுக்காக இந்த லான்ச் ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நம்ம செப்பரேட்டாக அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம அந்த 3BH LKன்றதுக்கான இது எக்ஸ்ட்ரா லான்ச் ஸ்பேஸ் இது. ஸோ இதை நம்ம ரூமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பேஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். And this one is a second bedroom with attached toilet. சேம் நான் இங்கே அதே மாதிரி சொன்னதுபடி உங்களுக்கு ரூம், வார்ட்ரோப்கான ஸ்பேஸ், அந்த எக்ஸ்ட்ரா 2 ஃபீட் நீச்சோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வாக் ஸ்பேஸ்க்கு ஈஸி டு ஆக்சஸாக உங்களுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் ப்ரொவைடட்லி நம்ம இந்த ஏசிக்கு பார்த்தீங்கன்னா லைக் கன்ஜஸ்டடாக லைக் வந்து ஏசியோட அவுட்டோர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் பால்கனியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரே இடத்துல 2-3 அவுட்டோர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது, அந்த இடத்துல ஈஸி டு ஆக்சஸாகவும் இருக்காது. ஸோ எவ்ரி விண்டோவோட பேக் சைடில் நம்ம ப்ரொவிஷன் அப்படி தான் கொடுத்துருக்கோம். அந்த விண்டோவோட பேக் சைடில் உங்களுக்கு அவுட்டோர்ஸ் வந்துடும் வித் சேஃப்டி கிரிலோட வந்துடும். ஸோ டெக்னீஷியன்ஸ் வராங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்தே நம்ம எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஈஸி டு ஆக்சஸாக இருக்கும், சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் 3rd பெட்ரூம். கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு கெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஈவன் அந்த 3rd பெட்ரூமாக இருந்தாலும் நம்ம அந்த ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் 10x10, 9x10 அந்த மாதிரி கொடுக்காம ஸ்பேசியஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கும் நான் சேம் ஆஸ் சொன்ன மாதிரி விண்டோக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த ஏசி அவுட்டோருக்கு அந்த ப்ரொவிஷன் வந்துடும். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க. ஸோ லைக் ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது லேண்ட் பார்சல் ஸ்டார்ட்ஸ் வித் லேண்ட் பார்சல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 ஏக்கர் ப்ராஜெக்ட். இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 9.85 ஏக்கர்ஸ் லேண்ட் பார்சல் வித் 3 ஃபேஸ் ஆஃப் பில்டிங் உங்களுக்கு வந்துடும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஸோ ரைட் நவ் செடார் வந்து இப்போ நம்ம ஃபேஸ் 3ல இருக்கும். ஃபேஸ் 1ல பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளாக்ஸ் வந்துடும். ஸோ 2 ரெசிடென்ஷியல் பிளாக், ஒரு கமர்ஷியல் பிளாக் வந்துடும். ஸோ ஃபேஸ் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஸ்டில்ட் பிளஸ் 14 ஃப்ளோர்ஸ் வரும். அண்ட் ஃபேஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் ஸ்டில்ட் பிளஸ் 21 ஃப்ளோர்ஸ் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி அதில் 3வது கமர்ஷியல் பிளாக் இருக்கு ஃபேஸ் 1ல. அதில் என்னென்னலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா 2 பேங்க்ஸ், ஐசிஐசிஐ அண்ட் HDFC பேங்கோட பிரான்ச்சே நமக்கு அங்கே தான். அண்ட் அது இல்லாமல் சூப்பர் மார்க்கெட், ஸ்பா, சலூன், லாண்ட்ரி, டயக்னோஸ்டிக் சென்டர், அப்போலோ கிளினிக், ஃபார்மசி, இது எல்லாமே லைவா இருக்கு நமக்கு ஃபேஸ் 1ல இருந்து. அண்ட் ஃபேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெசிடென்ஷியல் பிளாக். சேம் நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்டில் பிளஸ் 14 ஃப்ளோர்ஸ்.
அதுவும் லைக் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம ஹேண்டிங் ஓவர் கொடுத்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் அதுலயே நான் சொன்ன மாதிரி 3 பிளாக் அண்ட் அது இல்லாம போடியம் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டில வந்து நம்ம 40,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கொடுத்துருக்கோம். போடியம் ஸ்பேஸ்னா என்னன்னா லைக் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எலிவேட் ஆயிருக்கும், இன்டர் கனெக்டட் வித் ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 2 ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது மூலியமா நம்ம அந்த இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த போடியம் ஸ்பேஸ்ல லைக் வந்து சீனியர் சிட்டிசனோடைய லைக் வாக் ஸ்பேஸா இருக்கட்டும், கிட்ஸோடைய பிளே ஏரியா இருக்கட்டும், வெஹிக்கிள் ஃப்ரீ ஜோன் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் அது டெடிகேட்டடா அதுக்கு நம்ம தனியா செப்பரேட்டா ஒரு ஸ்டாஃப் கொடுத்துருக்கோம். லைக் அங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ கிட்ஸுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு மேப்பிள்லயே லைக் 3rd ஃபேஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க தைரியமா வந்து குழந்தைங்க விளையாடலாம், லைக் ஏதோ ஒரு பயமும் இல்லாம இருக்கலாம். ஸோ அதுக்கான நம்ம போடியம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 18,500 ஸ்கொயர் ஃபீட்ல செப்பரேட்டா ஒரு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். 4 ஸ்டோரி பில்டிங்கா உங்களுக்கு வரும். ஃப்ரம் டாப் ஸ்விம்மிங் பூல், அது கீழே பாத்தீங்கன்னா மினி தியேட்டர், பிளே ஏரியா, அது கீழே மல்டிபர்பஸ் ஹால், ஜிம், லைப்ரரி, லான்ச், கெஃபெட்டரியா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ்ல வந்துடும். எனி டைம் உங்களுக்கு வந்து லைவாவே இருக்கும். ஸோ ஃபேஸ் 3ல மேப்பிள் அண்ட் செடார். மேப்பிள் பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் இன் பிளாக் அண்ட் செடார்ங்கிறது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். மேப்பிள்ல வந்து 2 BHK 2 to 2.5 வரும் உங்களுக்கு. 877 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1285 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வரும். நான் சொன்ன மாதிரி 21 ஃப்ளோர்ஸ் பில்டிங் அண்ட் ஆல்மோஸ்ட் அதுல வந்து 35-40+ ஃபேமிலிஸ் உள்ள மூவ் இன் ஆயிட்டாங்க. அண்ட் செடார் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி 3 BHK 1908 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2140 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் வருது. இப்போ நம்ம இங்க இருக்கிறது மாடல் பிளாட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 1913 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளாட். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுலயும் அதே 21 ஃப்ளோர் பில்டிங், இதுலயும் நம்ம அந்த 2.5ங்கிற இது கொடுத்துருக்கோம். ஸோ 1285 நம்ம மேப்பிள்ல வந்து ஹையஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் அதுதான் 1285 2.5 பெட்ரூம் சொல்லுவோம். அதே நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 2 1285 ஸ்கொயர் ஃபீட் உள்ளதும், ரெஸ்ட் ஆல் உங்களுக்கு வந்து 3 BHK உங்களுக்கு வந்து. அண்ட் நான் இந்த ப்ராப்பர்ட்டில சொன்ன மாதிரி ஃப்ரம் ஃபேஸ் 1 உங்களுக்கு வந்து டெரஸ்ல சோலார் பேனல் கொடுத்துருக்கோம். சோலார் பேனல் கனெக்டட் வித் ஆல் காமன் ஏரியா, லாபி, கார் பார்க்கிங், இது எல்லாமே சோலார் பேனல்ல உங்களுக்கு கனெக்டட். ஸோ மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு லெஸ்ஸா இருக்கும். அண்ட் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பைப்டு கேஸ் தான். ஃப்ரம் ஃபேஸ் 1 நம்ம வந்து பைப்டு கேஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ 10 இயர்ஸ் பிஃபோர் நீங்க இந்த பைப்டு கேஸ் கான்செப்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா எங்கேயும் இருக்காது. ஸோ நம்ம 10 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்தே நம்ம இதை ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா மைவான் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இது மைவான் டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் லைக் முன்னாடி வந்து ரெட் பிரிக்ஸ், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக் வந்துச்சு. மைவான் டெக்னாலஜி இஸ் சிங்கப்பூர் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே நம்ம வந்து 10 இயர்ஸ் பிஃபோர். இன்னைக்கு நீங்க சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா லைக் அதர் பில்டர்ஸ் லைக் 1 or 2 பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுவுமே நம்ம 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ப்ரௌடா நம்ம தான் மைவான்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கிறது கூட சொல்லலாம். அண்ட் மைவான் டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் ஃபுல் ஆஃப் கான்கிரீட் RCC வால். ஸோ பொதுவாகவே கான்கிரீட்ங்கிறது இந்த RCCங்கிறது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். லைக் இதுல கொடுத்துருப்பாங்க. நம்ம இது எண்ட் டு எண்ட் ஃபுல் பார்ட்டிஷன் வாலா இருக்கட்டும், எண்ட் டு எண்ட் ஆல் கார்னர் வால்ஸ் எல்லாமே வந்து நம்ம கான்கிரீட்ல தான் பண்ணிருக்கோம். லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு 40 to 50 இயர்ஸ் வருதுன்னா இதோட மினிமமே பாத்தீங்கன்னா 95 to 120 இயர்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது மைவானோடைய அட்வான்டேஜ். இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி கிளப் ஹவுஸா இருக்கட்டும், கமர்ஷியல் பிளாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து பிஃபோர்ல இருந்து லைவ் ஒரு கஸ்டமர் வராங்க பாக்குறாங்கன்னா அவங்க இங்கதான் இருக்க போறாங்க, இங்கதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்கிறத டைரக்டா லைவா நம்ம பாக்குறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல தண்ணி என்ன பண்றீங்கன்ற மாதிரி. ஸோ இங்க வந்து வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இது லைக் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். ஸோ உங்களுக்கு 25 ஃபீட்லயே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கு. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட், எந்த ஒரு இதுவுமே இல்லாம வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு இங்க நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த வாட்டர் ஸ்கேசிட்டிங்கிறது கிடையாது. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேங்கர் லாரி கூட வந்து தண்ணி எடுத்து வெளியில இருந்து பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் நான் 1 monthல இருக்கேன் இல்ல 2 இயர்ஸ்ல இருக்கேன், ஜஸ்ட் லைக் உள்ள லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம வந்து அந்த ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல வந்து எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுல ஒரு ப்ரூஃபா தான் நம்ம சொல்றோம். அண்ட் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 700 ஃபேமிலிஸ் இங்க இருக்காங்க. அதனால ஒரு இது லைவ் கம்யூனிட்டி தான். ஸோ எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம தைரியமா போய் சொல்றது, நீங்க இன்னொரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் போயிட்டு நீங்க பேசலாம். இதை சரௌண்டிங் இந்த சுத்தி உள்ளது பாத்தீங்கன்னா ஈவன் நம்ம சோழிங்கநல்லூர் அது பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்க இருக்காங்க. உங்களுக்கு அந்த சைடே சோழிங்கநல்லூர், OMR அங்கேயே உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் அங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆக இங்க வராங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 2 விஷயமே அங்க இருக்கு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேங்கர்ஸ்ல தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் அது இல்லாம இந்த ஃபிளட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சைடு போகவே முடியாது. ஸோ இது எல்லாமே இங்க வந்து ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து லைவா நம்ம இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்துட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ மேடவாக்கங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச லொகேஷன் தான். ஸோ நம்ம ப்ராஜெக்டோட லொகேஷன் அட்வான்டேஜஸ் பத்தி சொல்லுங்க சார். ஸோ கனெக்டிவிட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நான் சொன்ன மாதிரி. அண்ட் வேளாச்சேரி இங்கேருந்து நம்ம மேடவாக்கம் டு வேளாச்சேரி பார்த்தீங்கன்னா லைக் 1/2 hourல கனெக்ட் பண்ணல. ஹார்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு 6 kilometers தான் இருக்கும்.
அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா கிளம்பாக்கம், இங்க இருந்து கிளம்பாக்கம் 15 கிலோமீட்டர், ஜஸ்ட் அனதர் ஒரு 30-35 மினிட்ஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்க வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து ஐடி பீப்புள் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சோழிங்கநல்லூர் OMR ஜங்ஷன் இங்க இருந்து ஹார்ட்லி உங்களுக்கு 20 மினிட்ஸ் டிராவல் தான், 8 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி டு ஆக்சஸ். அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் வெளியிலேயே தான், தள்ளி போகணும். இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ரோட்ல இருந்து உள்ள போகணும் அப்படின்னாலே லைக் அது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வருது. நம்ம ப்ராஜெக்ட் வாசல்ல இந்த பஸ் ஸ்டாப், ஷேர் ஆட்டோஸ் இது எல்லாமே வந்து ஈஸி டு ஆக்சசிபிள். அண்ட் அது இல்லாம மெட்ரோ வரப்போது உங்களுக்கு அனதர் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல பெரும்பாக்கம், அனதர் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள உங்களுக்கு மேடவாக்கம்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்ரோல ஒர்க் போயிட்டு இருக்கு. மேடவாக்கம் லொகேஷன்ல லெஸ் டென்சிட்டில எல்லா அம்யூனிட்டிஸுமே யூஸ் பண்ற மாதிரி ரெடியா இருக்க இந்த ப்ராஜெக்ட் சைட் விசிட் பண்ணணுமா? அப்போ இப்பவே ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.